ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு சட்னி வெரைட்டி தான் இது. இந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. நார்மலாக பொடி தொக்கு இந்த மாதிரி தான் சாப்பிடுவீங்க. இது நான் பண்ணியிருக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வல்லாரக்கீரை தான் இது. இந்த கீரை இலை மட்டும்தான் போடணும்லாம் கிடையாது, தண்டோடையே போட்டுக்கலாம். வேர் மட்டும் நல்லா எடுத்துட்டு தண்டோடையே நம்ம தனியாக அதை வதக்கி போட்டுக்கணும். மற்றதெல்லாம் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது தான். அதனால் இதுக்கு சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க, அதுதான் டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிக்கணும், அந்த வறுத்ததெல்லாம். அதுக்கப்புறம் இதில் கொட்டி நல்லா வதக்கி விட்டுட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆயில் நிறைய ஊற்ற வேண்டியதில்லை. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிட வேண்டாம். இது ஒரு நாள் 2 நாள் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட இட்லி வச்சு நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்குது இட்லி. நல்லா சூப்பராக இந்த இட்லியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். சாஃப்டான இட்லியாக இருக்குது. நிஜமாவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், கீரையை மிஸ் பண்ணிடாதீங்க.